வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி இனி வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, எந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சு கொண்டாலே இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாகனர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ராசிலேயே பார்த்தீங்கன்னா குருவை அதிபதியாக கொண்ட ராசி தான் நீங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அனுபவிப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடி வெற்றி பெறும் வரைக்கும் முயற்சி செய்யக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மானம்தான் பெரிதுன்னு நினைக்கக்கூடியவங்க. நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீங்க. மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உங்ககிட்ட உங்களை சிறிய அளவில் அவமதித்தாங்கன்னா அவங்கள அறவே ஒதுக்கி வச்சிடுவீங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பதுன்னு போன்ற தொழில்கள் உங்களுக்கு அதிக லாபத்தை தருங்க. சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக இருப்பதால் மகன்களுடைய ஜீவ சமாதிக்கு சென்று வழிபட்டு வருவதோ சித்தர் வழிபாடுவதோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. தனுசு ராசிக்கு அதிபதியான குருவே கோதண்ட குருன்னு சொல்வதால் குறுக்கிடக்கூடிய போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை நீங்கள் இழக்க வேண்டியதாக வரும். இறைவனை நீங்கள் மனிதனாக வாழ்த்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் திளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உணரலாங்க. தொடர்ந்து அடுத்த 30 நாட்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா மூலம், பூராட்டம், உத்திரம், 1ஆம் பாதம் அமைஞ்சிருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரை தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனின்னு, ராகு களத்திர ஸ்தானத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன்னு, கேது தொழில்ஸ்தானத்தில் சூரியன்னு, லாபஸ்தானத்தில் செவ்வாய்னு, புதன்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா இந்த 30 நாட்களும் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது தான் ரொம்ப நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. மற்றவர்கள் விவகாரங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க. பணவரத்து பொறுத்தவரை நன்றாக அமையும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது தான் நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேகமாக நடக்கலனாலும் லாபத்தில் குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாக வரும். வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு சொல்லலாம் அப்படின்ற கூட சூழ்நிலை உண்டாகலாம். மனம் தளராமல் நீங்கள் தொடர்ந்து வேலையை பார்ப்பது தாங்க நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியதாக அமையும். குடும்பத்தில் அமைதி குறைய தொடங்கும். குடும்பத்தில் இருப்பவங்க எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முக கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் இனி இருக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பொறுப்புகளை ஏற்காம தவிர்த்துக்கோங்க. விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து மன மகிழ்வீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் கை தேடி வரும். அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகளை நீங்கள் பெறலாம். மேலிடத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படுங்க. மாணவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக பாடங்களை இந்த நேரத்தில் படித்தீங்கன்னா அதிக அளவிலான மதிப்பெண்ணை பெறலாம். வீண் விவகாரங்களை விட்டு விலகி செல்வது நல்லதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கூட வரலாம். அதிலும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான வாய்ப்புகள் குவிய தொடங்கும். மாணவ மாணவிகளுக்கு புதியதாக கல்வி பயில மனம் ஆனந்தப்பட்டோடும் நல்ல நட்பு வட்டாரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைந்துடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பண விஷயங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பணம் அப்படியே அமையும். தூங்க போகும் முன்னாடியே உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு படுக்க செல்லுங்க.
தேவையற்ற வீண் குழப்பத்தையும் கற்பனையும் இது தவிர்க்கும். எதை பேசினாலும் சரிங்க, அவமானம் என்று இருந்த நிலை இனி இருக்காது. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துணையுடன் உறவு சீராக அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலமான பலனை பெறுவீங்க. எதிரிகளை வீழ்த்த வியூகம் அமைத்தீங்கன்னா அது வெற்றியாக முடியும். நீதிமன்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கம் இந்த நேரத்தில் வெற்றி அமைந்திடும். தந்தையருடன் உறவு பிரகாசிக்கும். பாரம்பரிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்து வர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன அமைதியை பெற்று தருங்க. எதிலோ முன்னேற்றம் உண்டாகி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்கள் ராசியில் 10வது லாப வீடுகளில் இருப்பதால் பணியிடத்துலையும் சரிங்க, அதிகாரம் கௌரவம்னு வெற்றிகள் அனைத்தும் கிடைக்க போகுது. முயற்சிகள் அனைத்துக்கும் பாராட்டுகளும் நீங்கள் பெறலாம். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் லாப வீட்டில் இருந்து சாதகமான நிலையை தரப்போகிறாரு. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தைரியம், ஆற்றல், நிதி ஆதாயங்கள் குறித்திடும். மாதத்தினுடைய பிற்பகுதியில் தான் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் லாப வீட்டில் இருப்பதால் தகவல் தொடர்பு, வியாபாரம், நிதி சார்ந்த பரிவர்த்தனைகள் சிறப்பாக அமையும். இதன் காரணமாக நீங்கள் சாதகமான முடிவுகளை எதிர்பார்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தருவார். குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையிலும் சரிங்க, கூட்டு தொழில், பொது உறவுகளை உங்களுக்கான நன்மைகள் உண்டாக்கிடும். 2ஆம் பாதியில் கலவையான பலன்களை தருவார். சனி பார்த்தீங்கன்னா 4வது வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்பம், தாயார் இல்லைன்னா அசையா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களை பார்த்தீங்கன்னா சில சவால்களையோ தாமதங்களோ ஏற்படலாம். ராகு 3வது வீட்டில் அமைவதால் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் தைரியத்தையும் கொடுக்க போகிறாரு. தொடர்ந்து அடுத்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதகமான பலனை தான் பெற போகிறீங்க. பெரும்பாலான கிரகங்களினுடைய நிலை பொறுத்தவரை அனுகூலமான பலனை ஏற்படுத்தி தரப்போகுது. இது பல துறைகளில் முன்னேற்றத்தை கொடுத்துடுங்க. நான் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் உண்டாக்கிடும். லாபகரமான ஒப்பந்தங்களையோ தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். தொழில் மாறுதலுக்காக காத்திருந்தீங்கன்னா நல்ல முடிவுகள் இந்த நேரத்தில் அமைந்திடும். சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகளோ கீழ்நிலையில் உள்ளவங்களோ உறவு உங்களுக்கு பலப்படும். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை அபரிவிதமான முன்னேற்றத்தை தருங்க. திடீர் லாபங்கள் வர வாய்ப்பிருக்கு. 3வது வாரத்துக்கு பின்னார எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். பங்குச்சந்தைகள், முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறுவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. சொத்துக்கள் கைக்கு வந்து உங்களுக்கு சேருங்க. சொத்துக்களை விற்க முடியாமல் தவித்து வந்தீங்கன்னா நல்லபடியாக விற்று அதன் மூலம் லாபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம். குடும்ப உறவை பொறுத்தவரை திருமண வாழ்க்கையில் இருப்பவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். மாதத்தில் சில கசப்பான தருணங்கள் கூட வரலாம். முதல் பாதியில் குருவின் அனுகூலம் இருந்தாலுமே கோபத்தை தவிர்த்துக்கோங்க. அனுசரித்து செல்வது குடும்ப வாழ்க்கையில் நல்ல விதமாக அமையும். காதல் உறவுகளை மாதத்தின் முதல் பாதியில் நல்ல பலனை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் ஆதரவான மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தந்தையுடன் உறவு பலப்படுங்க. பண்டிகை காலத்தில் உறவுகளுடைய நெருக்கம் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருங்க. சிறிய உடல்நல பிரச்சனைகள் வரலாம், அலட்சியப்படுத்தாதீங்க. கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். பொதுமான அளவு ஓய்வெடுப்பது ரொம்பவே அவசியமாக அமையுது. மாணவர்களுக்கு சாதகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. தேர்வுகளை வெற்றி பெறுவீங்க. கல்வியில் உங்களுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். ஆசைகர் பொதுவாகவே நீங்கள் குரு பகவானை வழிபட்டு வருவது, அதுவே வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுங்க. மஞ்சள் நிற பூக்களையோ இனிப்புகளையோ நைவேத்தியமாக வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாருங்க உங்கள் ராசியின் அதிபதியாக அமைந்த குரு பகவான். நீங்கள் வியாழக்கிழமையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வதோ, எப்போதுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கைக்குட்டியை உங்களோடு வைத்துக்கொள்வதோ நேர்மறையான சக்திகள் உங்களிடம் அதிக அளவில் சேர்த்துடுங்க. வருடம் ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரித்வாரில் அமைந்திருக்கக்கூடிய கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வாங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமையில் முடிந்தளவு பிறருக்கு அன்னதானம் அளித்திடுங்க. இந்த நாளில் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி படிப்பிற்கு தேவையான நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுப்பது குரு பகவானுடைய அருளை பெற்று தருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் தனுசு ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நீங்கள் வேலி இருக்க பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.